ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பன் அகாடமி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் யாரை பத்தினா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை பத்தி பார்க்க போறோம். இது யூனிட் 7ல தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி, அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தி ஸ்கூல் புக்ல எங்கெங்க கொடுத்திருக்காங்களோ மொத்தமா சேர்த்து ஒரே தொகுப்பா எடுத்திருக்கோம். ஒரே வீடியோவை தான் மேக் பண்ணியிருக்கோம். பிளஸ் அதோட சேர்த்து கவர்மெண்ட் மெட்டீரியல் பிளஸ் அவுட் சோர்ஸ்ல இருக்க எல்லா சோர்ஸையுமே சேர்த்து ஒரே வீடியோவா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கொஷின்ஸ் வந்து ஈஸியாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி 6th நியூ புக் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 4வது நம்பரில் இருக்குது. அண்டு 6th ஓல்டு புக்கில், அதாவது சமச்சீர் புக்கில் 3rd டேர்ம் பேஜ் நம்பர் 3வது பக்கத்தில் இருக்குது. அண்டு 9th ஓல்டு புக்கு ஃபஸ்ட்டு டேர்மு பேஜ் நம்பர் 47 அண்டு 67 இருக்குது. அண்டு 10th நியூ புக்கு பேஜ் நம்பர் 207 கொடுத்துருக்காங்க. அண்டு கவர்மெண்ட் மெட்டீரியலையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதை தாண்டி அவுட் சோர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் 6th புக்கில் பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற டாப்பிக்கில் இதை கொடுத்துருக்காங்க. கல்வி அழகே அழகு என்பார் பெரியார். ஓகேங்களா, கல்வி அழகே அழகு என்பார் பெரியோர். ஓகேங்களா, இது வந்து ஒரு பழமொழி கிடையாது, இது ஒரு பெரியோர் சொன்னது ஒரு வாக்கு. கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். ஓகேங்களா, கல்வி வந்து அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். ஓகேங்களா, நம்ம எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் பண்பாடு நமக்கு தெரியலன்னா அந்த கல்வி வந்து பயனில்லாது. ஸோ பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். ஓகேங்களா, பண்பட்ட மனிதரின் புகழ் தான் பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாடோடு நிற்போம். ஓகேங்களா, படிச்சு பண்பாடோடு நிற்போம். நம்ம தமிழ் பண்பாடோடு நிற்கணும் அப்படின்ட்டு தான் சொல்ல வந்திருக்காங்க இந்த நூல் வழியா. ஸோ நூலை படிப்போமா, என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஒவ்வொரு லைனையும் என்ன பண்ணிருங்கன்னா பாடலை பொறுத்தளவு ரெண்டு லைனை வந்து கொஸ்டினா மாத்திருங்க. இப்போ நம்ம சொல்ற மாதிரி மாத்திக்கிங்க. எப்படின்னா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. ஓகேங்களா, இந்த வரி கொடுத்து கேட்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்று பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா, நெக்ஸ்ட், நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி வந்து நடந்துடக்கூடாது, அதே போல நல்லவர்கள் தூற்றும்படி வந்து வளர்ந்துடக்கூடாது. சரிங்களா, அதுக்கடுத்து மூத்தோர் சொல்வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோரோட சொல்வார்த்தைகள் வந்து மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. பண்பு முறைகளிலும் சரி மொழிதனிலும் சரி மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. அடுத்தவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி அதையே நம்பி வாழ்ந்துடக்கூடாது. சரிங்களா, அடுத்தவங்க தருவாங்கன்னு வாழ்ந்துடக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் வந்து சேரவே கூடாது. தன்மானம் இல்லாத ஒருத்தட்ட வந்து நீ போய் சேர்ந்தீங்கன்னா அவருக்கு வந்து தன்மானம் இல்லை, அந்த புத்தி நமக்கும் வந்துடும். ஸோ அந்த கோழைகளோட வந்து நீங்கள் சேர்ந்துடக்கூடாது. அவங்கள என்னதான் சொன்னாலும் தன்மானமும் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்ககிட்ட இருந்து ஒன்றுமே ரிஃப்ளெக்ஷன் வராது. ஸோ அதனால அந்த மாதிரி ஆட்களோட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். எந்த துன்பம் வந்தாலும் அதை வெல்லும் கல்வி வந்து நம்ம கற்றிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து, நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். காலையில் இருந்துச்சோன்னா சோம்பேறித்தனமாக இருந்துடக்கூடாது. ஸோ அந்த சோம்பேறியை கொள்ளக்கூடிய திறனை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேண்டும். வம்பு செய்கிற குணம் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுறணும் உடனே. அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியில் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா வானத்தோட முகட்டை வந்து தொடுற மாதிரி நம்ம வளர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். ஓகேங்களா, வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். மேதைகள் என்ன சொன்னாங்களோ வெற்றி வர்றதுக்கு, விருது வர்றதுக்கு, பெருமை வர்றதுக்கு மேதைகள் என்ன சொன்னாங்களோ அதை வந்து சொன்னதுபடி நம்ம வந்து நடந்துக்க வேணும். ஓகேங்களா, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ரொம்ப முக்கியமான லைனுங்க.
கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஓகேங்களா? எப்படின்னா பாடினவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ இது வந்து சொல்லும் பொருளும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே கையோட பார்த்துருவோம். ஏன்னா ஒரே புக்ஸில் நம்ம படிக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு நோட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தூற்றும்படினா இகழும்படி, இன்னார் தூற்றும்படி, மற்றவங்க தூற்றும்படி வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இகழும்படி வாழ்ந்து விடக்கூடாது. ஓகே, தூற்றும்படினா இகழும்படி. மூத்தோர், மூத்தோர்னா யாருங்க? பெரியவர். தன்னோட மூத்தோர் யாரு? பெரியவங்க. ஸோ பெரியோர். மேதைகள், மேதைகள்னா யாரு? அறிஞர்கள். ஓகேங்களா? மேதைகள்னா யாரு? அறிஞர்கள். மாற்றார், மாற்றார்னா மற்றவர். மாற்றார், அது மாற்றார் கைப்பொருள், மற்றவர் கைப்பொருள் நம்பி இருந்துடக்கூடாது, அதுதான் நீங்க சொல்லியிருப்பாங்க. மாற்றார்னா மற்றவர். நெறி, நெறினா என்ன? வழி. தன்னோட நெறியிலிருந்து மாறிடக்கூடாது, தன்னோட வழியிலிருந்து மாறிடக்கூடாது. ஓகேங்களா? வற்றாமல், வற்றாமல்னா குறைஞ்சு போகாம பார்த்துக்கிறது. வற்றாமல்னா குறையாமல். வற்றாத நதின்னு சொல்லுவாங்க, குறையாத நதி. ஓகே, இதுதான் இதோட பொருள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கடுத்து நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது. இன்னும் அந்த நூலோட பொருள் தான், நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது அப்படி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது. ஓகேங்களா? கற்றதின் பயனை மறக்கக்கூடாது. கற்றதோட பயனை வந்து என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நம்மளோட நாட்டோட நெறி தவறி நடந்துடக்கூடாது. நடக்க சொல்ல நெறி தவறி நடக்க சொல்லக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி நம்ம வந்து வாழ்ந்துடக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. பெரியோர் கூறும் அறிவுரையை மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை வந்து நம்பி வாழக்கூடாது. ஓகேங்களா? பிறரோட உழைப்பை நம்பி வாழ்ந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரவே கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்விதனை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிடணும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுட வேண்டும். வானை தொடும் அளவிற்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் தன் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். ஓகே, அதான் இந்த பாடலோட பொருள். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஜஸ்ட் ஒரு ரீடிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நூல்வெளி. நூல்வெளி கொடுத்துருக்காங்க, அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனை பற்றி ஒரு நூல்வெளி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இப்போ நம்ம பாடலை படித்த போதே தெரியும், இது வந்து ரொம்ப தூய தமிழில் இல்லை, நமக்கு எளிய தமிழில் புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் அது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். திரை இசை பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு. அதில் உழைப்பாளர்களின் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட், மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர். ஓகே, மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட், ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அதோட கொஸ்டின் வந்து சில கொடுத்துருக்காங்க, அதையும் கையோட பார்த்துருவோம். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. ஓகேங்களா? மாணவர் போற்றும்படி நடக்கக்கூடாதா? போற்றும்படி தான் நடக்கணும். தூற்றும்படி நடக்கக்கூடாது, இதுதான் சரியா இருக்குது. மற்றதையும் பார்த்துக்குவோம். பார்க்கும்படி வாழணும் அப்படின்றது தான். வியக்கும்படி நடக்கக்கூடாது அப்படின்றது இல்லை. ஸோ தூற்றும்படி தான் நடக்கக்கூடாது, இதுதான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். யாரோட சொல்படி நடக்க வேண்டும்? மூத்தோரின் சொல்படி நடக்க வேண்டும். ஓகே, அதுக்கடுத்து கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தல் விடுவது கை பிளஸ் பொருள். மானம் பிளஸ் இல்லா என்னும் சொல்லை சேர்த்தல் விடுவது மானம் இல்லா. ஆப்ஷன் ஆவண்ணா, மானம் இல்லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற டாபிக்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அதை பார்ப்போம் வாங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். அதாவது செய்கிற தொழில் தான் நமக்கு தெய்வம், அந்த திறமை தான் நமக்கு வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம்? செல்வத்தை குடிக்கும். எந்த தொழில் நம்ம கற்றுருக்கோமோ அந்த தொழில் தான் நமக்கு என்ன பண்ணுது? செல்வத்தை கொடுக்குது, அந்த உழைப்புக்கான பணத்தை கொடுக்குது. ஸோ அந்த திறமை தான் நமக்கு செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
நெக்ஸ்ட் கையும் காலும் தான் உதவி. உங்களுக்கு எது உதவி? கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கையும் காலும் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. இது வந்து எதுகை முனையாவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். 2-3 தாட்டி ரீட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து மனசுல பதிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். பயிரை வளர்த்தால் என்ன ஆகும்? அது பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். பயிர் தான் நமக்கு என்னது? உயிரை காக்கும் உணவு. ஓகேங்களா? வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். அந்த முத்து முத்தா வர வேர்வைகள் தான் என்ன சொல்றாரு? விதைன்னு சொல்றாரு. ஓகேங்களா? வேர்வைகள் எப்படி இருக்கும்? விதை வந்து முத்து முத்தா இருக்கும். ஸோ அததான் விதை அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடுறாரு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து தினம் வேலையுண்டு குல மானம் உண்டு, தினமும் வேலையுண்டு என் குலத்துக்கு மானம் உண்டு, வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம். தினமும் வேலையுண்டு குல மானம் உண்டு, வருங்காலம் உண்டு, எனக்கும் வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். அதை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து காயும் ஒரு நாள் கனியாகும். காயும் என்ன ஆகும்? ஒரு நாள் கனிதான் ஆகும். நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். நம்மளும் நல்ல நிலைமைக்கு முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் நனவாகும், நம் கனவும் வந்து ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும். காயும் சரியும் கனியும் சரி ரெண்டுமே விலையாகும். நம் கனவும் நினைவும் நிலையாகும். நம்மளோட கனவு எப்படி இருக்கணும்? கனவும் நினைவும் வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து உடல் வாடினாலும் பசி மீறினாலும், உடலே வாடினாலும் பசியே நமக்கு சாப்பிடாம 2-3 நாள் மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திட வேண்டும். நமக்கு பசிக்குது அப்படின்றதுனால தப்பான வழியில பணத்தை சேர்த்துடக்கூடாது, எப்பயுமே உழைச்சிதான் சாப்பிடணும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இந்த பாட்டு வழியா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பத்தி பார்த்துருவோம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், மக்கள் கவிஞர் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அழைக்கப்படுகிறார். எளிய தமிழிலும் அனைவருக்கும் புரியும்படி கவிதை இயற்றியவர். இப்போ நம்ம படிச்சது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? ஸோ எளிய தமிழ்ல இருந்துச்சு, அனைவரும் புரியும்படி கவிதை இயற்றியவர். நெக்ஸ்ட் திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். இவர் வந்து நிறைய திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களை பரவலாக்கியவர். ரொம்ப முக்கியமான லைனுங்க, தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதுக்கடுத்து பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து எங்க பிறந்தவர்? பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு, அவர் ஊர் என்னது? செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 13/4/1930 இருந்து 8/10/1959, கிட்டத்தட்ட 29 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காருங்க. ஓகேங்களா? 1930 பிறந்து 1959 இயற்கை எழுதியிருக்காரு. ரொம்ப சின்ன வயசுலேயே இயற்கை எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க 47வது பக்கத்தில். உச்சி மலையிலே ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது. உச்சி மலையில வந்து ஊரும் அருவி வந்து ஒரே வழியில வந்து கலக்குது. ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. அதாவது உச்சி மலையில வந்து ஊர்ற ஒரு அருவி கூட ஒரே வழியில தான் கலக்குது, ஒரே வழியா தான் போய் அந்த அருவி வந்து கலக்குது. ஆனா ஒற்றுமை இல்லாத மனித குலம் மட்டும் உயர்வு தாழ்வு பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாடலை பாடியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ இந்த பாடலோட லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இதில் வந்து அடுத்த புக்கில் கொடுத்துருக்காங்க முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன். இந்த இதில் ஒவ்வொருத்தரோட டாப்பிக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எங்கே பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் சில கவிதை திரையிசை பாடல்களையும் பாடியிருக்கார். இங்கே பார்த்தீங்க இந்த லைன் இருக்குது, ஜெயகாந்தன் சில கவிதைகள் திரைப்பாடல்களையும் படைத்திருக்கிறார். அவரது படைப்பாற்றலில் இன்னொரு பக்கம் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய அவரின் கவிதை இது. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும்,
அப்படின்னு பாடியிருக்காங்க. ஸோ இந்த இது நோட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே அப்படின்னு கெண்டை மீனை பற்றி அழகான ஒரு லைன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பாடலும் பாடியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? திருப்பி ஒரு தடவை பார்த்துங்க. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, ஓடி போயிரு கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாத, கரை ஓரத்தில் வந்து நீங்கள் மேயாத, உள்ளே போய் நீ வந்து உனக்கான இரையை தேடு அப்படின்னு சொல்கிறாரு. தூண்டில்காரன் ஒரு நேரமாச்சு, தூண்டில்காரன் வரப்போகிறான், உன்னைய பிடிச்சிட்டு போயிடுவான், அதனால ரொம்ப துள்ளி குதிக்காத கெண்டை குஞ்சு அப்படின்னு அந்த கெண்டை குஞ்சிட்ட இவர் வந்து ஒரு பாடல் பாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேற எங்கே டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் புக், அதோட புக் முடிஞ்சிருச்சுங்க. இதோட புக்ஸ் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ மோஸ்ட்லி அதான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்குவோம். துன்பம் வெல்லும் கல்வி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். துன்பம் வெல்லும் கல்வி, ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. ஸோ இந்த பாடல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அப்படியே கீழே வந்துடுங்க. வந்தீங்கன்னா இவரோட காலம் 1930 பார்த்துருந்தோமா? காலம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 1930 டு 1959, 29 வயசுல இயற்கை எழுதியிருக்காரு. பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு. பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு. நெக்ஸ்ட் துன்பம் வெல்லும் கல்வி யாரு பாடினது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அந்த பாடல் முழுவதையும் நம்ம பார்த்திருப்போம். துன்பம் வெல்லும் கல்வி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். எளிய தமிழ்ல வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தி பாடியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். திரையிசை பாடல்களில் வந்து உழைப்பாளர்களோட உயர்வை வந்து போற்றியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரை கொண்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலை பாடியவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நம்ம பார்த்தோமா? செய்யும் தொழில்தான் தெய்வம், அந்த கடமை தான் நமக்கு செல்வம் அப்படின்னு பார்த்துருந்தோமா? அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கீழே அந்த பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க, செய்யும் தொழிலே தெய்வம். ஸோ அந்த பாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட்டாக இதோட முடிஞ்சிருச்சுங்க. டோட்டலாக இதோட பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றின ஃபுல் டேட்டா முடிஞ்சிருச்சு. இதை படித்தாலே மோஸ்ட்லி அவரை பற்றின கேள்விகள் இதில் இருந்து தான் கேட்கப்படும். பாடல் வரிகளை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே போல் தொடர்ந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம், டிஎன்பிஎஸ்சிக்கு அண்டு அதர் எக்ஸாம்ஸ்க்கும். ஸோ எல்லாருமே வீடியோ பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.